அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு தொடர்பான வழக்கில் அரசாணையை பின்பற்றி ஜல்லிக்கட்டு நடத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் மின்னல்குடிப்பட்டி அரசின் விதிகளை பின்பற்றாமல் நடத்தப்பட்டு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் தமிழகத்தில் ஜனவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற போட்டிகள் நடத்த அனுமதி என்ற அரசாணையை முறையாக பின்பற்றி நடத்த வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஜூலை மாதத்தில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போட்டிகள் நடத்த அனுமதிக்க முடியாது எனவும் நீதிபதிகள் கருத்துக்களை தெரிவித்தனர். அரசின் இந்த அரசாணையை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் முறையாக கண்காணிக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்தது. சிவகங்கை மாவட்டம் மின்னல்குடிப்பட்டியைச் சேர்ந்த விக்னேஷ் தாக்கல் செய்த மனுவில் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள மின்னல்குடிப்பட்டியில் உள்ள ஸ்ரீ காளியாத்தாள் அம்மன் கோயில் திருவிழாவையொட்டி ஜல்லிக்கட்டு கடந்த மே 29 சட்டப்படி நடத்தி முடிக்கப்பட்டது. ஒரே ஆண்டில் மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்தும் வழக்கம் கிராமத்தில் இல்லை. இந்த கிராமத்தில் திடீரென ஒருவர் சிங்கப்பூரில் இருந்து வந்த ராமச்சந்திரன் என்பவர் ஜூலை 17 மீண்டும் ஜல்லிக்கட்டு நடத்த அறிவித்தார். அதற்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அனுமதி பெறவில்லை. மாவட்ட ஆட்சியரின் முன் அனுமதியின்றி ஜல்லிக்கட்டு நடத்துவது சட்டவிரோதமானது. இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதோடு பொதுமக்கள், போட்டியாளர்கள் மற்றும் காளையர்களின் பாதுகாப்பும் கேள்விக்குறியாகும். இது தொடர்பாக கடந்த ஜூன் 30 மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறைக்கு மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே ஜூலை 17 நடைபெற உள்ள அறிவிக்கப்பட்டுள்ள அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கையை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் CV கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கணபதி சுப்பிரமணியன் தமிழகத்தில் ஜனவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு அனுமதி உள்ளது. இவ்வாறு உள்ள சூழலில் கிராமத்தில் முறையான அனுமதி பெறாமல் அரசின் சட்ட திட்டங்களை பின்பற்றாமல் ஜல்லிக்கட்டு நடத்த திட்டமிட்டு உள்ளது. இதற்கு சட்ட விதி இதற்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழகத்தில் ஜனவரி முதல் மே மாதம் வரை மட்டுமே ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு போன்ற போட்டிகள் நடத்த அனுமதி என்ற அரசாணை முறையாக பின்பற்ற வேண்டும். இதனை மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்கள் முறையாக கண்காணிக்க வேண்டும் எனவும் உத்தரவு விட்டு வழக்கை முடித்து வைத்தார். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.